தாத்தா என்னப்பா? ஏதாவது பேசு. என்ன பேசுறது? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, சத்தமா பேசு. ரெக்கார்டா? போதும், உள்ள வா. ஹலோ சடகோப்பா, அவெல்லாம் காய்ச்சாச்சா? என்ன பண்ற? யார் அது என்ன மாதிரி மிமிக்ரி பண்றது? தாத்தா, இது மிமிக்ரி இல்ல, டெக்னாலஜி. ஹலோ, யாரு? கால் ஃப்ரம் தமிழ் தலைவாஸ், பாஸ்கர். சார் சாரி சார், நம்பர் புதுசாக இருந்தனால யாருன்னு தெரியல சார். சொல்லுங்க சார். நீங்க இமிடியேட்டா இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில தமிழ் தலைவாஸ் ஆபீஸ்க்கு வந்துருங்க. சார் சாரி சார், தப்பா நினச்சிக்காதீங்க சார். நாளைக்கு எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் இருக்கிற ஒரு கபடி மேட்ச்ல தான் எங்கள் ஊரோட கௌரவமே இருக்கு சார். ஹலோ, தமிழ் தலைவாஸ்ல இருந்து கால் பண்ணி வான்னு சொன்னா நீ எனக்கு ஊர்ல மேட்ச் இருக்குன்னு சொல்லுவியா? சார் சாரி சார். இட்ஸ் ஓகே. டுமாரோ மார்னிங் ஸ்ட்ரைட்டா தமிழ் தலைவாஸ் ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஓகே சார். இதே மாதிரி தான் அப்பாவும் அரசு வளர்த்து நம்ம ஊருக்கு மேட்ச்னு வந்த கவர்மெண்ட் வேலையை தூக்கி போட்டு ஊருக்கு அப்படி நின்னாரு. இப்போ என்னாச்சு? குடும்பமே கொடிக்கா தோட்டம்னு அல்லாடிட்டு இருக்கு. முதல்ல நீ மெட்ராஸ் போகிற வழியை பாரு. கொஞ்சம் போரு. இப்போயா உன் கூட கபடி விளையாடுற ஒஞ்சோட்டு பசங்க இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட இப்போ அரசகுல மேட்சும் முக்கியம், ஆனால் ப்ரோ கபடிக்கு போகிறதும் முக்கியம். இந்த ரெண்டில் என்ன முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும்னு அவங்கள்ட்ட ஒரு யோசனை கேட்டுப்பாரு. நான் சொன்னல, ஏன் லைன்ல வருவானே. சொல்லு மச்சி. ஒன்றும் மாப்பிள, நம்ம தமிழ் தலைவாஸ்லேருந்து பாஸ்கர் சார் கூப்பிட்டு இருந்தாரு. நைட்டே கிளம்பி சென்னைக்கு வர சொல்கிறாரா? புரியல மச்சி. தமிழ் தலைவாஸ் கேம்புக்கு வர சொல்கிறாரா? செம்ம மேட்ரு மச்சி. அதான் நம்மளுக்கு நாளைக்கு அரச குலத்தோட மேட்ச் இருக்குல்ல, அதான் என்ன பண்ணுறதுனே புரியல. சரி, நான் சொல்றது கேளு. நீ தமிழ் தலைவாஸ்க்கு ஆடுனா ஊருக்கு பெருமை இல்லையா? எத்தனை மேட்ச்ல நம்ம அரசரோட டீமை வின் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணது கூட யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதரா. இங்கே எல்லாருமே பொறாம பிடிச்ச பயிலுவ. நீ ஊருக்காக ஆடணும்னு சொல்லுவாங்க. நீ பேசாம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சென்னைக்கு போய் தமிழ் தலைவாஸ் கேம்ப்ல ஜாயின் பண்ற வழியை பாடுறா. சரியா? சரி வை, நான் கூப்பிடுறேன். ஓகே மச்சான், கங்க்ராட்ஸ்டா. பாரு, நான் சொன்னதான் அவனும் சொல்கிறான். முதல்ல டிக்கெட் போட்டு மெட்ராஸ் போகிற வழியை பாரு. டேய் செல்லையா, தாத்தா இந்தியா காட்டணும்னு ஆசைப்பட்டாரு, அது நடக்கல. அப்பாவுக்கும் கொடுத்து வைக்கல. எல்லாத்தையும் சேர்த்து நீ தாண்டா சாதிக்க போற. பெருமையா இருக்குடா தம்பி. இறங்கி வந்து ஃபோன் பண்ண. சரியா? நடக்க போற மேட்ச்ல நம்ம ஊரு தோக்கணும், அரசர் குலம் ஜெயிக்கணும். சொல்றா மாப்பிள்ள. நம்ம ஊர் டீம் தோத்து போச்சுடா. செல்ல ஆட வராதனால தான் தோத்து போச்சுன்னு ஊரே கோவப்படுறாங்கடா. என்ன செல்லையானால தோத்துச்சு? காலங்காலமா எங்க குடும்பம் தான் அடி ஜெயிக்க வச்சுட்டு இருக்காங்க. என் ஒரு தடவை எங்க குடும்பம் இல்லாம ஜெயிக்க வேண்டியது தானே? வேடா போன. சொல்றா தம்பி. அண்ணா, நீங்க தமிழ் தலைவாஸ் ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா சரி, யாரும் அப்படி வர சொல்லிருக்க மாட்டாங்களே அப்படின்றாங்கண்ணே. என்ன சொல்ற? ஆமாண்ணே, பாஸ்கர் சார் தான் என்ன வர சொல்லியிருந்தாருன்னு சொன்னேன்னா அவர் ஊர்லயும் இல்லையா, அப்படி ஒரு அப்பாயின்மெண்டே கொடுக்கலன்றாங்கண்ணே. உனக்கு தமிழ் தலைவாஸ் நம்பர்ல இருந்து போன் வரலையா? புது நம்பரா இருந்துச்சுண்ணே.
உனக்கு எந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வந்தது? 8056136718.